அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். In each of the following cases, state whether the function is one-to-one, onto or bijective. Justify your answer. ஸோ இதில் ஒவ்வொரு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சப்டிவிஷன்லையும் இது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனா ஆன்-டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? f of x1 is equal to f of x2 இருக்கும்போது x1 is equal to x2 இருக்கணும். 1-to-1 f of x1 equal to f of x2 எடுத்துக்கிட்டு x1 equal to x2 வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல 1 போட்டோம்னா f of x1 கிடைக்கும். அப்போ இங்கேயும் 1 போட்டுக்கிறேன். இப்போ 3 - 4x1 equal to x2 போட்டோம்னா 3 - 4x2. இதில் ஒரு 3 ஒரு சைடு போச்சுன்னா 3 - 3 ஆகும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? -4x1 equal to -4x2. அகைன் ஸோ இந்த -4 இந்த -4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x1 is equal to x2 கிடைக்குதா? ஸோ f of x1 equal to f of x2 எடுத்தோம். x1 is equal to x2 கிடைக்குது. சரியா? ஸோ இட் இஸ் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து ஆன்-டு ஃபங்க்ஷன். ஆன்-டுன்னு என்ன பார்த்தோம்? f of x is equal to y-ன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சா அது ஆன்-டு. ரைட்? ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 3 - 4x. இது வந்து y-ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ -4x is equal to y - 3. இந்த மைனஸ் இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா y - 3 divided by -4. ஸோ மைனஸை நான் இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணிடுறேன். 3 - y divided by 4 equal to x. சரியா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறோம். கிவன் ஃபங்க்ஷன் f of x is equal to 3 - 4x. இப்போ 3 - 4 into எக்ஸோட வேல்யூ 3 - y divided by 4. இப்போ இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணலாமா? 3 minus of 3 minus y, 3 minus 3 plus y, minus 3 cancel ஆகிட்டு plus 1 கிடைக்குது. ஸோ இப்போ f of x is equal to y-ன்னு கிடைச்சிருச்சா? hence it is onto function. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் நீங்களா ட்ரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? 1 + x² இருக்குது. இது x1² எடுத்துக்கலாம். இங்கேயும் 1 + x2² எடுத்துக்கலாம். 1 கேன்சல் ஆகிடும். x1² equal to x2² ஆகும். ஸோ x1 equal to √(x2²) கிடைக்கும். ஸோ இப்போ x1 is equal to + or - x1. சரிங்களா? இது வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போ + or - x2. ஓகேவா? நமக்கு x1 equal to x2 தான் கிடைக்கணும். ஆனால் + or - x2 ரெண்டு நம்பர் வருது. ரெண்டு நம்பர் வரக்கூடாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் நமக்கு வந்தது, அதனால் அது ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் வராது. இன்னும் எதனா எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா எதனா நம்பர் எடுத்துக்கலாமா? -1 + 1 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்போ f of -1 எடுங்க. 1 + -1 whole square 1 + 1 equal to 2ன்னு வருது. f of 2 எடுத்தாலும் 1 + 1 square 1 + 1 2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே ஆன்சர் வருது. ஓகேவா? f of -1 is not equal to f of 2. ஆனால் இதுக்கு வர ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போடலாம். சரிங்களா? இதை ஆன்சரில் எழுதணும் அப்படின்னாலும் எழுதலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனை இங்கன்னு இல்லை எந்த இடத்துலையும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ வி மஸ்ட் யூஸ் ஜென்ரல் டேர்ம். டிஸ்ப்ரூவ் பண்ண போகிறோம், அது ப்ரூவ் இல்லை, அது இல்லை, இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லும்போது வி கேன் யூஸ் நம்பர்ஸ். சரிங்களா? ஆனால் ப்ரூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா
இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், அதை வச்சு டோட்டல் ரிலேஷன் ஃபார்ம் பண்ண முடியும், டோட்டல் ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ண முடியும். நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸும் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே. ஜென்ரலாக நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது ஜென்ரல் டேர்மை வச்சு தான் ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் டிஸ்ப்ரூவ் பண்ண போகிறோம்னா அதை நம்பரை யூஸ் பண்ணி டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓ, இதில் செகண்ட் ஒன்ல ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன சொல்லலையா? ஒரே நிமிஷம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணி பார்க்கணும். 1 + x² yன்னு எடுக்கலாம். அப்போ x² = y - 1. இப்போ x = √y - 1. √y - 1 இந்த இடத்துல நமக்கு y belongs to ரியல் நம்பர்ஸா? டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போ ஒய்க்கு நான் -1 -2 இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்தோம்னா ரூட்டுக்குள்ளே நமக்கு -2 -3 இந்த மாதிரி மைனஸில் வேல்யூஸ் கிடைக்கும். கரெக்டா? அந்த மாதிரி மைனஸில் வேல்யூ இருந்தால் அதுக்கு ரூட்லேருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன்? அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். டொமைன் கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி இந்த மாதிரி -2ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. -2 belongs to R. ஆனால் இந்த -2ன்ற எலமெண்ட்டுக்கு there is no pre-image in domain. Therefore it is not on to அப்படியும் எழுதலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.